ஹலோ ஆல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷில் ஒரு குவிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6லேருந்து 9th வரையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமர் பார்ட். தென் இன்னைக்கு 10th ஃபைனலாக எதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே இங்கே ஃபர்னிச்சர்னு இருக்குல்ல, இது நோட் பண்ணிக்கோங்க. இது சிங்குலர்லேயும் ஃபர்னிச்சராக தான் இருக்கும், ப்ளூரல் வந்தாலுமே நமக்கு ஃபர்னிச்சராக தான் இருக்கும். இது ஓகேவா? தென் ஹவுஸ் அப்படின்றது நமக்கு ப்ளூரலில் ஹவுசஸ் எஸ் மட்டும் ஆட் ஆகும். சிமிலர்லி விண்டோ அப்படின்றது ப்ளூரலில் விண்டோஸ் எஸ் ஆட் ஆகும். தென் பர்க்லர்ஸ் அப்படின்றது இங்கேயுமே எஸ் தாங்க ஆட் ஆகும். தென் பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் தான் சிங்குலர், பாக்ஸஸ் இஎஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? தென் அதே மாதிரி ஷெல்ஃப்ஸு, ஸோ இது வந்து நமக்கு ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகுங்க. ஷெல்ஃப்னு இருக்கும், இது வந்து நமக்கு ப்ளூரலில் ஷெல்ஃப்ஸ்ன்னு மாறும். இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இப்போ லீஃப்னு இருக்குன்னு வைங்க, அது நம்ம ப்ளூரல் எப்படி இருக்கும்? லீவ்ஸ் அப்படின்னு மாறுமா? ஸோ எங்கெல்லாம் எஃப் வருதோ மோஸ்ட்டாக அங்கே எல்லாமே விஇஎஸ் வந்துட்டு வருங்க. ஓகேவா? அதன் அடுத்தது போலீஸ் மென்னு இருக்கா? ஸோ இது வந்து நம்ம சிங்குலரில் எப்படி சொல்லலாம்னா போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு ப்ளூரலில் மென் அப்படின்னு மாறும். விமென், விமென் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? தென் அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே நமக்கு சேர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது எப்படி சொல்லலாம்னா சேர்ஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். தென் பாக்ஸுக்கு இப்போ தான் பார்த்தோம், பாக்ஸஸ். மோஸ்ட்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ, இங்கே நமக்கு எக்ஸ் தானே இருக்குது, அங்கே எல்லாமே வந்து இஎஸ் தாங்க வரும். ஓகேவா? அடுத்தது எஸ்கிமோ அப்படின்னு இருக்குல்ல, எஸ்கிமோஸ். அடுத்தது லேடின்னு இருக்குல்லங்க, லேடீஸ். ஒய் வந்தால் ஐஇஎஸ் தான் இருக்கும். அடுத்தது ரேடியஸ்னு இருக்குல்ல, இதோட ரூல் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யூஎஸ் வந்தால் ஒரு ஐ வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும், அதை எடுத்துகிட்டு யூஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, ரேடி. அடுத்தது ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலே. ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள், சைல்டுன்னு இருக்குல்லங்க, இது வந்து சில்ட்ரன். இதெல்லாமே இதோடைய ப்ளூரல், இங்கே பார்க்குறதுலாம் சிங்குலர், நம்ம எழுதுறது எல்லாமே ப்ளூரல். அடுத்தது டீர்னு இருக்குல்ல, இதோட ப்ளூரலும் டீர் தான். இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கேட்டில், ஃபிஷ்ஷு, ஃபுட், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாதுங்க. தென் அடுத்தது லோஃப்னு இருக்குல்ல, இப்போ தானே பார்த்தோம் ஷெல்ஃபுக்கு, எல்ஓஏவிஇஎஸ், எஃப் வந்தால் விஇஎஸ் வந்துட்டு இருக்கும். தென் ஹீரோன்னு இருக்குல்லங்க, ஹீரோஸ், இஎஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு ஆர்டிகல்ஸ்? ஏ, அண்ட் த, இது மூணுமே ஆர்டிகல்ஸ். அதுலேயும் இந்த ஏ அண்ட் இருக்குல்லங்க, இது எல்லாமே நம்ம சிங்குலர் நவுன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அ கேர்ள் அப்படின்னு இருக்கா, ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம். தென் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோமா, ஏன் இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? மோஸ்ட்டாக நமக்கு வவல் சவுண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே நம்ம அண்ட் தாங்க யூஸ் பண்ணுவோம். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் படிச்சிருப்போம் அப்படின்னா, வவல்ஸ் வந்துச்சுன்னா, அதாவது ஏஇஐ ஓ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக ஆன் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருப்போம். பட் நீங்கள் வவல் சவுண்ட் வந்திருந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கான்சனன்ட் சவுண்ட் எங்கெல்லாம் வந்துட்டுருக்கோ அங்கே தான் வந்து நீங்கள் இந்த வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர், யூனிட், இது ஒரு எக்ஸப்ஷனுங்க. இங்கே யூனிட்டில் யூ இருக்கே, தென் ஏன் வந்துட்டு ஏ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், ஒய் இப்படி தான் நம்ம வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே என்ன வருது அப்படின்னா ஏ வந்துட்டு இருக்குங்க. வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், இது ஓகே தான். தென் அடுத்து பாருங்கள், இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் நவுன்ஸ் அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு வவ்வல் சவுண்டில் வந்துட்டு இருக்கணும். கிளியராக இருக்கா? ஆர்டிஸ்ட், இங்கே பாருங்கள் எம்எல்ஏன்னு இருக்குது. இங்கே எம்எல்ஏ அப்படின்றது இஎம் அப்படின்னு இருக்குங்க, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எம்எல்ஏ. தமிழில் நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எழுதி பாருங்கள், உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக தாங்க வரும். தென் ஹானஸ்ட் ஷாப்கீப்பர், இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இதுவுமே ஒரு எக்ஸப்ஷன் தான். ஹெச் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்குங்க, ஹானஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு வந்திருக்கு. கிளியராக இருக்கா? இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹானர் அப்படின்றதுல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னதான் ஹெச் அப்படின்றது வந்து நமக்கு கான்சனன்ட் லெட்டராக இருந்தாலுமே இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஹெச் சைலண்ட்டாக வச்சுட்டு ஓனர் அப்படி தான் வந்துட்டு சொல்லணும். தென் அடுத்தது யூரோப்பியன் அப்படி வந்தால் இதுக்கு முன்னாடி நம்ம ஏ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல யூரோப்பியன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ், இது மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனையோ அனிமலையோ இல்லை பிளான்ட், பிளேஸ், திங் இது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் டைமாக உங்களுக்கு மென்ஷன் ஆகுது அப்படின்னா அங்கெல்லாம் தாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங், ஐம் ரீடிங் த புக் நவுன்னு இருக்குல்ல, இங்கே நான் இன்றைக்கி காலையில் ஒரு புக் வாங்கினேன், அதுதான் ஐ பாட் அ புக். இந்த புக்கை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அதாவது ஜென்ரலாக தெரியும், பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன புக்குன்னு தெரியாது, எதுவுமே இந்த இடத்துல சொல்லலை. ஆனால் ஐ எம் ரீடிங் த புக், இப்போ இந்த புக்கை பற்றி நான் இந்த புக்கை தான் படிக்கிறேன்னு சொல்லி செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் இந்த இடத்துல த புக். கிளியராக இருக்கா? மோஸ்ட்டாக ஏ அண்ட் ஆனை வந்து நம்ம இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல அது ஒரு இன்ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்கா, இந்த இடத்துல புக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நமக்கு முன்னாடி எங்கேயுமே பேசவே இல்லை. ஸோ அப்படின்றத நம்ம டெஃபினட் ஆர்டிகல் வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பர்டிகுலராக இந்த புக்னா நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான், செகண்ட் டைம் மென்ஷன் ஆகுது. இல்லை அப்படின்னா ஒரு பர்சன் வச்சு வரும்போது செகண்ட் டைம் சொல்லும்போது நமக்கு அந்த பர்சனை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு தானே. ஸோ அதனால வந்து டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம்.
தென் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring to. நம்ம எத பத்தி பேசுறோம் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அங்க நீங்க வந்து யூஸ் பண்ணலாங்க. எக்ஸாம்பிள், the judge found him not guilty. ஸோ இந்த இடத்துல ஜட்ஜுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது எங்கெல்லாம்னா, the earth goes round the sun. இது எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்துருப்போம். there is only one such thing. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், the earth ஒன்று தானே இருக்குது. தென் the sun பாருங்கள், இங்கேயுமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அங்கெல்லாம் வரும்ல, அங்கே எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. ஐ லிவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். ஓகேவா, இந்த இடத்துல தேர்ட் ஃப்ளோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரிப்போஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் த தேர்ட் ஃப்ளோர், இன் தேர்ட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஐ லிவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வி யூஸ் பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன். இங்கே ஓஷன் வந்துச்சுன்னா இல்லை சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. இந்தியன் ஓஷன் இருக்குன்னா இந்தியன் ஓஷன். அரேபியன் சி அப்படின்னா அரேபியன் சி. இது கிளியராக இருக்கா? அடுத்தது ஏதாவது மானுமெண்ட்ஸ், லேண்ட்மார்க்ஸ், பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால், இங்கே எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃப் அப்படின்ற ஒரு வேர்ட் பார்க்குறீங்களோ, த ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு இருக்குல்ல, அங்கே எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கிளியராக இருக்கா? தென் அதே மாதிரி ப்ளூரலில் ஒரு வேர்டு உங்களுக்கு எண்ட் ஆகுது, ஒரு பிளேஸ் வந்துட்டு முடியுது அப்படின்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, எஸ் இருக்குல்ல, நெதர்லாண்ட்ஸ்னு இருக்குல்ல. ஸோ ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கிளியராக இருக்கா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே வந்துட்டு போதுங்க. ரொம்பலாம் நமக்கு டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் போதும் இதுவே. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்றே வந்து சில ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் எல்லாமே பார்த்துருப்போம்ல. இன் கேஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் இதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் சில எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அக்கார்டிங் டூன்னு கொடுத்துருக்காங்களா. அக்கார்டிங் டு அப்படின்னா ஆஸ் ஸ்டேட்டட் பை. ஓகேவா, இல்லை அப்படின்னா ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுலேருந்து இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு ஒரு பிவைக்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு த வெதர்மேன் வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கோல்டு வெதர் திஸ் வீக். இந்த இடத்துல இந்த வெதர்மேன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஸ்டேட்டட் பை. கிளியராக இருக்கா? ஸோ வெதர்மேன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அக்கார்டிங் டு அப்படின்னா என்னென்னா ஆஸ் ஸ்டேட்டட் பை அப்படின்னு மீனிங். ஸோ இந்த எக்ஸாம்பிளால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்னா அக்கார்டிங் டு த வெதர்மேன். கிளியராக இருக்கா? தென் செகண்ட் பாருங்கள், அலாங் வித் அப்படின்னு இருக்குல்லங்க. அலாங் வித் அப்படின்னா என்னென்னா டுகெதர் வித் அப்படின்னு அர்த்தம். கிளியராக இருக்கா? இதோட சேர்த்து அதுவும் நம்ம பார்ப்போம்ல, நாட் ஒன்லி பட் ஆல்சோ அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி தான் வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அலாங் வித் ஆல் த அகடமிக் சப்ஜெக்ட். ஸோ எல்லா சப்ஜெக்டோட சேர்த்து நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அலாங் வித். கிளியராக இருக்கா? அடுத்தது பிகாஸ் ஆஃப் அப்படின்னா என்னென்னா ஆன் தி அக்கௌண்ட் ஆஃப். ஒரு ரீசன் சொல்லும்போது, ஒரு காரணத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பிகாஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வி ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் த பேட் வெதர். ஸோ இங்கே பேட் வெதராக இருந்ததுனால நம்ம வீட்டிலையே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ரீசன் சொல்கிறாங்களா, பேட் வெதர்னால அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. கிளியராக இருக்கா? அடுத்தது ஃபோர்த் பாருங்கள், ஓவிங் டு அப்படின்னு இருக்கா. இதுவுமே காரணத்தை சொல்லும்போது தான் வரும். ஸோ இதுக்கான மீனிங்கும் பிகாஸ் ஆஃப் தான். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன். என்னால் உங்கள் இன்விடேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறாங்களா. ஏன்னா ஓவிங் டு அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். கிளியராக இருக்கா? ஸோ பிகாஸ் ஆஃப் ஓவிங் டு. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இன்ஸ்டெட் ஆஃப்னா இதுக்கு பதிலாக நம்ம பார்த்தோம்ல. இன்ஸ்டெட் ஆஃப் டீ ஐ வுட் ப்ரிஃபர் காஃபி அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப்னா இன் பிளேஸ் ஆஃப், இல்லைனா சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் அந்த மாதிரி சொல்லணும். ஐ விஷ் ஐ வேர் கோயிங் டு த பார்ட்டி இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர். ஸோ என்னோட பிரதருக்கு பதிலாக நான் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் இன்ஸ்டெட் ஆஃப். ஓகேவா? அடுத்தது சிக்ஸ்த்து பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப். இதுவுமே வந்து இன்கேஸ் ஆஃப். இந்த இடத்துல எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இன்கேஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ இன்கேஸ் யூ நீட் மணி யூ கேன் கால் மீ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல த மேட்ச் வில் பி ஸ்டாப்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின். ஸோ மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகுன்னு சொல்கிறாங்க. எப்போது மழை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ த மேட்ச் வில் பி ஸ்டாப்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின். ஒரு காரணம் சொல்கிறோம்ல, இது நடந்துச்சு அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளியராக இருக்கா? இதில் இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் நமக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் என்ன வரும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டியூ டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. டியூ டு அப்படின்னா என்னென்னா பிகாஸ் ஆஃப். கிளியராக இருக்கா? ஒரு காரணத்தை சொல்கிறது. சரியா? டியூ டு அப்படின்னா என்னது? பிகாஸ் ஆஃப். அடுத்தது எக்ஸப்ட் ஃபார்னு இருக்குல்ல, இங்கே எக்ஸப்ட் தான் கீவேர்ட். எங்கே உங்களுக்கு எக்ஸப்ட் அப்படின்ற வேர்ட் இருக்குது பாருங்கள், வித் த எக்ஸப்ஷன் ஆஃப், அதை தவிர. ஓகேவா? தென் தேர்ட் பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு இருக்குல்லங்க. வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா என்னென்னா, இங்கே ரெஃபரிங் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே ரெஃபரன்ஸே கீவேர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெஃபரிங் டு. தென் ஃபோர்த்து பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு இருக்கா. இன்ஸ்பைட் ஆஃப்னா இருந்த போதிலும், இரஸ்பெக்டிவ் ஆஃப்.
ஓகேவா? அடுத்தது இன் அடிஷன் டூ அப்படின்னு இருக்குல்லங்க. இன் அடிஷன் டூ அப்படின்னா, இங்க அடிஷன் இருக்கா? இங்க ஆடர்ன்னு இருக்கா? ஈஸியா இருக்கா? தென் இன் பிளேஸ் ஆஃப் இருக்கா? இன் பிளேஸ் ஆஃப்னா என்னன்னா, சப்ஸ்டிட்யூட். இப்ப தானே பார்த்தோம் மேல. அடுத்தது ரிகார்ட்லெஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்கங்க. ரிகார்ட்லெஸ் அப்படின்னா, டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்டி. இருந்த போதிலும் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். கிளியரா இருக்கா? தென் அடுத்தது ஃபார் த ஷேக் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப். கிளியரா இருக்கா? நமக்கு மோஸ்ட்டா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. பட் நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, அந்த ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்க்கான மீனிங் வந்து நமக்கு தெரியணும். ஸோ மீனிங் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் டேஷ் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும்? பிகாஸ் ஆஃப் ஒரு ரீசன் சொல்கிறாங்களா? எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். ஸோ எல்லாமே நமக்கு கிரவுண்டில் ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா, எர்த்தோடைய கிராவிடேஷனல் புல், புவியீர்ப்பு விசை தானே. ஸோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு அப்படின்னா என்னது? எக்ஸ்ட்ராவா நம்ம பார்த்தோம்ல. இன் அடிஷன் டுனா ஆடட் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. தென் காஸ் ஆஃப் அப்படின்னா நமக்கு வராது. பிகாஸ் ஆஃப் தான். அடுத்து செகண்ட் பாருங்க. த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா இன் அக்கர்டன்ஸ் வித். அதுக்கு தகுந்த மாதிரி. இன் அக்கர்டன்ஸ் வித் அப்படின்னா என்னது? லாக்கு படி நமக்கு என்ன வந்து அந்த லால இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா இருக்கா? அடுத்து தேர்ட் பாருங்க. தேர் இஸ் அ டெம்பிள் ரைட் டேஷ் மை ஹவுஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து பாருங்க. அஸ் அ டேஷ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹீ அச்சீவ் த டார்கெட். இந்த இடத்துல அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவன் அவனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கான். இது ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த டேஷ் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. கான்சிக்வன்ஸ் ஆஃப். இதோட விளைவு தான் நமக்கு ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு PYQ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. இந்த இடத்துல இன் அடிஷன் டூ. ஸோ டாய்ஸோட சேர்த்து ஸ்வீட்ஸுமே சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் பாருங்க. த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம் டேஷ் எனி இன்டிசிப்ளின் காண்டக்ட் ஆஃப் தயர் வாட்ச். இன் கேஸ் ஆஃப் வருங்க. ஏதாச்சும் இன்டிசிப்ளின் காண்டக்ட் இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப். அடுத்தது எயித் பாருங்க. ஹீ டிடன்ட் டர்ன் அப் டேஷ் ஹிஸ் பிஸி ஸ்கெடியூல் அப்படின்னா இந்த இடத்துல டியூ டு. ஓகேவா? ரீசன் சொல்கிறோம்ல. அடுத்தது குளோபல் வார்மிங் இஸ் டேஷ் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். இதுவுமே நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ட் எஃபெக்ட் ஆஃப். குளோபல் வார்மிங் அப்படின்றது இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எமிஷன். கிளியராக இருக்கா? ஸோ க்ரீன் ஹவுஸ் எமிஷனால தான் நமக்கு என்ன வருது? குளோபல் வார்மிங். அதோடைய தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேஷ் செவரல் வார்னிங்ஸ் ஹீ கண்டினியூ டு ஸ்விம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ நம்ம அதிக டைம் வார்னிங் கொடுத்தப்பையும் கூட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஸ்விம் பண்ணிட்டுருக்கான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்த போதிலும். ஓகேவா? கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்துட்டு இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம 8th பார்த்துருப்போம். தென் 9th பார்த்துருப்போம். 10th நமக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். இந்த இடியம்க்கான மீனிங் என்னதுங்க? த சீக்ரெட் இஸ் அவுட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தென் செகண்ட் பாருங்கள். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கான மீனிங் என்னது? அண்ட் ஈவென்ட் தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி. ரொம்ப ரேராக நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் தேர்ட் பாருங்கள். ஆன் த பால். இந்த இடியம்க்கான மீனிங் என்னென்னா வென் சம் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன்ஸ் வெல். ஸோ அந்த சூழ்நிலையை பற்றி அவேராக இருப்பாங்கல்ல. ஸோ அது அங்கே தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன் த பால் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதுக்கு காம்பிட்டன்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே இடியம். இப்போ நம்ம ஃப்ரேஸ் பார்ப்போமா? ஃப்ரேஸ் பாருங்கள். இங்கே நமக்கு 2 தான் கொடுத்துருப்பாங்க. ரேன் அவுட் அப்படின்னா என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுங்க. டு யூஸ் கம்ப்ளீட்லி. இந்த சென்டென்ஸ் கூட படித்து பாருங்கள். த க்ரூ ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தயர் எக்ஸ்பெடிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த குழுக்கு ஃபுட் வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேன் அவுட் அப்படின்னா என்னது? டு கம்ப்ளீட்லி யூஸ். அடுத்தது த போலீஸ் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டட் த மாம் டு கோ அவேன்னு இருக்குல்லங்க. கோ அவே அப்படின்னா என்னென்னா டு லீவ் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஃப்ரம் த பிளேஸ் டியூரிங் த ஸ்ட்ரைக் அப்படின்னா இந்த இடத்துல கோ அவே அப்படின்றது டு லீவ் அப்படின்னு அர்த்தம். தென் இங்கே நமக்கு ஒரு 10 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். காம்பிட்டன்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. இப்போ தானே பார்த்தோம் ஆன் த பால். ஸோ ஆன் த பாலுக்கு வந்து நமக்கு 2 மீனிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அங்கே பார்த்தோம்ல வென் சம்மன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் வெல் அப்படின்னு அது ஒன்று. தென் செகண்ட் வந்துட்டு காம்பிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இங்கே பாருங்கள். பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கான இடியம் என்னதுன்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படின்னு என்னது? பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப். நம்மளை பற்றி கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். தென் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னா என்னென்னா ஓவர் த மூன். ஓகேவா? மோஸ்ட்டாக பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இதெல்லாம் வந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த இடத்துல ஆன் கிளவுட் 9, ஓவர் த மூன் அந்த மாதிரி இருக்கும்.
அடுத்தது 4த் பாருங்க, மென்டலி அஜைல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல அஜைல் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மென்டலி அப்படின்ற ஒரு வேர்டோட இது வந்திருக்கா. ஸோ இதுக்கான இடியம் வந்துட்டு என்னன்னா, ஷார்ப் ஆஸ் அ டேக். நம்ம ஒரு போர்ட்ல இல்ல அப்படின்னா வால்ல எல்லாமே வந்துட்டு ஒரு பின் மாதிரி இருக்கும்லங்க. ஸோ அததான் நம்ம வந்து டேக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? ஸோ மென்டலி அஜைல் அப்படின்னா என்னன்னா, ஷார்ப் ஆஸ் அ டேக். நம்ம பின் பண்ணி வைப்போம்ல, அந்த பின்ன தான் நம்ம டேக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது லிசன் அப்படின்னு இருக்குல்லங்க. இதுக்கான இடியம் என்னன்னா, லெண்ட் அன் இயர். ஓகேவா? எங்கெல்லாம் உங்களுக்கு லெண்ட் அண்ட் இயர் அப்படின்னு வருதோ, அதுக்கான மீனிங் என்னன்னா, லிசன் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். அடுத்தது ஃப்ரேசஸ் பார்ப்போமா? டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ். இந்த இடத்துல இதுக்கான ஃப்ரேஸ் என்னன்னா, கம் அக்ராஸ். தென் டு எக்ஸர்சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எக்ஸர்சைஸ் அப்படின்னா என்னது? ஒர்க் அவுட். தென் தேர்ட் பாருங்க, டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கான ஃப்ரேஸ் என்னன்னா, பிரிங் இட் ஆன். ஒரு சேலஞ்சை நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் பிரிங் இட் ஆன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது டு ஹேவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து நமக்கு கெட் அலாங். ஓகேவா? ஸோ கெட் அலாங் அப்படின்னா என்னது? டு ஹேவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அடுத்தது டு கீப் சம்திங் இருக்குல்லங்க, இதுக்கான ஃப்ரேஸ் என்னன்னா, ஹேங் ஆன். ஓகேவா? ஹோல்ட் பண்ணுறது, இல்லைனா வெயிட் பண்ணுறது எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ டு கீப் சம்திங் அப்படின்னா என்னன்னா, ஹேங் ஆன். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்துட்டு குடுத்துருக்காங்கங்க. தென் அதோட மீனிங்குமே நமக்கு குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, த ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்டட் த பேசஞ்சர்ஸ் டு வியர் த சீட் பெல்ட்ஸ் டியூரிங். ஸோ எப்போலாங்க வந்து பேசஞ்சர்ஸ் சீட் பெல்ட் வந்து வியர் பண்ண சொல்லுவாங்க? ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு சென்டென்ஸ் குடுத்து கூட ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்துட்டு கேட்கலாம். செகண்ட் பாருங்க, வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி. இப்போ தான் பார்த்தோம். கெட் அலாங்க்கு மீனிங் என்னங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு வரும்போது, அவங்களோட இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கெட் அலாங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? கெட் அலாங் வித். ஓகேவா? தென் தேர்ட் பாருங்க, தெர் வில் பி எ டேஷ் நெக்ஸ்ட் வீக் இன் த ஆஃபீஸ்னு இருக்குங்க. பேலன்ஸ் இருக்க 3ல நமக்கு என்ன வரும்? ஷட் டவுன் வந்துட்டு வருமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? தேர் வில் பி எ ஷட் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டூயிங் டேஷ் எவ்ரி டே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. ஆப்ஷனில் பாருங்க, நமக்கு எதுங்க வரும்? வார்ம் அப். ஓகேவா? டூயிங் வார்ம் அப் எவ்ரி டே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. கிளியராக இருக்குங்களா? அடுத்தது, த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்ட் டு டேஷ் த சைல்ட் கேர்ஃபுல்லி. நமக்கு பேலன்ஸ் இருந்தது என்னது? லுக் ஆஃப்டர். இது ஒரு பிவைக்யூ. இது நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு லுக் ஆஃப்டர் அப்படின்ற வேர்டு குடுத்தும் அதுக்கான மீனிங் என்னதுன்னு கேட்பாங்க. இல்ல இந்த மாரி சென்டென்ஸ் குடுத்துமே கேட்கலாம். லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்னது? டேக் கேர் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி வந்து 8த்லேயே பார்த்துருப்போம்ல. ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அண்ட் இடியம்ஸ் 8த்துலேருந்து 10th வரைக்கும் தாங்க நமக்கு இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. இங்கேயுமே நமக்கு நவுன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் வெர்ப் இந்த மாதிரி சில காம்பவுண்ட் வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நவுன் ப்ளஸ் நவுன் இருக்குல்லங்க. இங்கே கிச்சன் அப்படின்றது ஒரு நவுன். தென் கார்டன் அப்படின்றது ஒரு நவுன் தானே. ஸோ கிச்சன் கார்டன். தென் செகண்ட் பாருங்க, மவுத் அப்படின்றது நமக்கு நவுனுங்க. வாஷ் அப்படின்றது வாஷ் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ அதனால இது ஒரு வெர்ப். கிளியரா இருக்கா? தென் தேர்ட் பாருங்க, வாட்ச்மேன் அப்படின்னு இருக்குங்க. இங்கே வாட்ச் அப்படின்றது என்னது? ஒரு வெர்ப் தானே. தென் மேன் அப்படின்றது ஒரு நவுன். ஸோ இது வந்து வெர்ப் ப்ளஸ் நவுன். ஓகேவா? தென் ஓவர் கோட் பாருங்க. ஓவர் அப்படின்னா என்னதுங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஓவர், டூ, இன்டூ இதெல்லாமே என்னது? ப்ரிப்போஷன். ஸோ இது ஒரு ப்ரிப்போஷன். கோட் அப்படின்றது நவுன். ஸோ ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன் இது. தென் ப்ளீச்சிங் பவுடர்னு இருக்குல்லங்க. இங்கே ஐஎன்ஜி வந்தாவே அது என்னது? ஜெரன். ஓகேவா? ப்ளஸ் பவுடர் அப்படின்றது நவுன். மோஸ்ட்டாக ஐஎன்ஜி எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ஜெரன்ங்க. தென் அடுத்து பாருங்க, நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் இருக்கு. இங்க ஹவுஸ் அப்படின்றது நவுன். தென் இங்க கீப்பிங் ஐஎன்ஜி இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இது என்னது? ஜெரண்ட். ஓகேவா? நவுன் ப்ளஸ் ஜெரண்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்க, குட் ஃபார் நத்திங்னு குடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 3 வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குட், பேட் அப்படின்னு அவங்களுடைய குவாலிட்டிய பத்தி சொன்னோம் அப்படின்னா, அது என்னது? அட்ஜெக்டிவ். கிளியரா இருக்கா? ஸோ குட் அப்படின்றது நமக்கு இங்க அட்ஜெக்டிவ்ங்க. இங்க ஃபார்ன்னு இருக்குல்ல, இது வந்து ப்ரிப்போஷன். ஓகேவா? நம்ம சின்ஸ், ஃபார் எல்லாம் பார்த்தோம்ல ப்ரிப்போஷன். டியூரேஷனுக்கு ஒண்ணு இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஃபார்ன்ற ப்ரிப்போஷன், தென் இந்த நத்திங் அப்படின்றது நவுன். ஓகேவா? ஸோ குட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஃபார்னா ப்ரிப்போஷன், நத்திங் அப்படின்னா நவுன்ங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, மதர் இன் லா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மதர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவுன். தென் இன் அப்படின்றது என்னது? இதுவுமே தெரியும் ப்ரிப்போஷன். தென் லா அப்படின்றதுமே நமக்கு நவுன் தாங்க. ஸோ மதர் இன் லா அப்படின்னா நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன். கிளியரா இருக்கா? இப்போ இந்த மதர் இன் லாக்கான ப்ளூரல் வந்துட்டு என்னதுன்னு ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா? இங்கே நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இங்கே நமக்கு ரெயின் இருக்குல்லங்க காலம் ஏல. காலம் பில இதுக்கான
செகண்ட் ஹாஃபான வேர்ட் என்னது? இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ரெயின் அப்படின்னா ரெயின்ஃபால் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாமா? தென் செகண்ட் பாருங்க ஸ்னோ இருக்குங்க. ஸ்னோபால் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஸ்னோபால். தென் தேர்ட் பாருங்க ஸ்டார் வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஸ்டார்னா ஸ்டார் லைட் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா இருக்கா? தென் ஃபோர்த்து பாருங்க இங்க ட்ரா இருக்குங்க. ட்ராபேக். ஓகேவா? காம்பவுண்ட் வேர்ட் ட்ராபேக் கேள்விப்பட்டிருப்போம்ல. தென் அடுத்தது ப்ளே இருக்கா? ஸோ ப்ளே அப்படின்னா இந்த இடத்துல ப்ளே திங். ஓகேவா? ப்ளேனா என்னது? ப்ளே திங். அடுத்தது லாட்ரி இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிக்கெட். அடுத்தது அண்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அண்டர் அப்படின்னா அண்டர் வேர்ல்ட். தென் மேன் இருக்குல்லங்க. மேன் ஹோல். சைடு இருக்கா? சைட் வாக். ஃபுட் அப்படின்னா நோட். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதோடவே நமக்கு வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நம்ம 9த்லேயுமே பார்த்துருப்போம். டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். தென் 10த்லேயுமே இவ்வளோ தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு பிவைக்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு இல்லிட்ரேட்னு இருக்கா? கொஸ்டினில் நமக்கு லிட்ரேட்னு கொடுப்பாங்க. இதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இல்லிட்ரேட். ஸோ ஐஎல். ஓகேவா? அடுத்தது குவாலிஃபைன்னு கொஸ்டின் கொடுப்பாங்கங்க. இதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா டிஸ்குவாலிஃபை. அடுத்தது இந்த சூப்பர் நேச்சுரல் இருக்குல்ல. நேச்சுரல்னு கொஸ்டின் கொடுப்பாங்க. இதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா சூப்பர் நேச்சுரல். இது ஒரு பிவைக்யூ. அடுத்தது இங்கே சப்அர்பன் இருக்குல்லங்க. இந்த இடத்துல அர்பனுடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும்னா சப். ஸோ சப்அர்பன். அடுத்தது நியூட்ரிஷன் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு மால் நியூட்ரிஷன். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்ச வேர்ட் தான். ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். தென் சஃபிக்ஸ் பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சைல்டுஹுட். அடுத்தது எபிலிட்டி. ஓகேவா? நமக்கு கொஸ்டினில் வந்து ஏபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஐடிஒய்ன்னு எங்கே இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ எபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸ்லேவிஷ். அடிமையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் ஸ்லேவிஷ் அப்படின்னு சொல்லுவோம்.